ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்காலம் வந்துருச்சு. மழை காலத்தில் இடிமின்னல்லாம் ஏற்படும். அப்படி இருக்கல நம்ம வீட்டில் இருந்தால் ஆபத்து கிடையாது. அதாவது வீட்டை விட்டு தவிர்க்க முடியாத நேரத்தில் நம்ம வெளில நிற்கிறோம் அப்படின்னா, அப்போ பார்த்திங்கன்னா இடிமின்னல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்னு தான் நான் சில டிப்ஸு சொல்ல போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்ட வெளியாக இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் நிற்கிற இடம் வெட்ட வெளியாக இருந்துச்சுன்னா கூட்டமாக நிற்காமல் தனித்தனியாக நில்லுங்க. முடிஞ்சளவு ஒரு 100 அடி அது இடைவெளி விட்டு நில்லுங்க. அந்த மாதிரி நேரத்தில் காலை அதாவது குத்துக்கால் வச்சு அமர்ந்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அதாவது இந்த இடிமின்னல்லாம் ஏற்படும் நேரத்தில் யாரும் மரத்துக்கடியில் நிற்கக்கூடாது. அதாவது மரத்துக்கடியில் நிற்காமல் ஒரு மரத்தோடைய 1 மீட்டர் தூரமாவது கொஞ்சம் தள்ளி நிற்கிறது ரொம்பவே நல்லது. மரத்தடிக்கிட்ட நின்றால் மின்னலும் இடிமின்னல் வேகமாக தாக்குறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அதனால் மரத்துக்கடியில் நிற்காமல் அதாவது 1 மீட்டர் தூரத்துக்கு இடைவெளியில் நிற்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மழை நேரத்துலாம் கட்டிடங்கள்லாம் போய் நிற்காமல், அதாவது கட்டிடங்களோட பக்கவாட்டு சுவர்கிட்ட நிற்காமல் கட்டிடங்களுக்கு உள்ளே நிற்பது ரொம்பவே நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது மாதிரி கார் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் இடிமின்னல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பயந்து காரை விட்டு இறங்கிடாமல் காருக்குள்ளே இருப்பது தான் ரொம்ப சேஃபு. நீங்கள் காரை விட்டு பயந்துக்கிட்டு காரை விட்டு இறங்குனீங்க அப்படின்னா தரையில் தாக்கும் இடிமின்னல் நம்மளே தாக்குறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் சேஃபாக இருந்துக்கோங்க. மழை காலத்தில் பார்த்திங்கன்னா வெளில போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.